முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும், அல்லாவுடைய தீன் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியா பயன்படுத்துங்க, ChatGPT பயன்படுத்துங்க. ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து அது சம்மந்தப்பட்ட ஆயத்தை எடுத்து தர சொல்லுங்கள். ChatGPT அழகாக எடுத்து கொடுக்குது. இந்த குரானில் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க எல்லாருமே, அந்த தமிழில் குரான்.comனு அதில் சாஃப்ட்வேர் இருக்குது. அது கூட எடுத்து தர மாட்டேங்குது அவ்வளோ. இது மொழிபெயர்க்கப்படாத ஹதீஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குது. முஸ்னத் அஹ்மதெல்லாம் இன்னும் தமிழில் வரவே இல்லை முழுசாக. அது எல்லாம் எடுத்து கொடுக்குது ChatGPT. அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி அது போய் என்சைக்ளோபீடியாவில் சர்ச் பண்ணி அது எங்கெங்கே இருக்குது, தபரானி, முஸ்னத் அஹ்மது எல்லா ஹதீஸும் அது எடுத்து கொடுக்குது. பயன்படுத்துங்க. ஏன் என்ன கேடு, என்ன வாய்ப்பு இல்லை இன்றைக்கி தீனை தெரிஞ்சுக்கிறதுக்கு? உக்காந்த இடத்துல சொடுக்கு போட்ட இடத்துல அவ்வளோ டீட்டெயிலு நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அல்ல என்ன சொல்கிறான், இந்த துனியாவில் பின்னாடி ஓடாதீங்க, இதுக்காகவே உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. கான்ஷியஸாக இருங்க. இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது, இங்கே ஒரு நோக்கம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்குது, அதெல்லாம் தெரியாமல் காட்டுத்தனமாக தெரியாதீங்க. அது பண்ணிடாது. அதுவும் முஸ்லீம்கள் இப்படி தெரியாதீங்க. உங்களை பார்த்து தாண்டா அடுத்தவன் வாழ்க்கையை மாற்றுவான். உங்களை பார்த்து தான் அடுத்தவன் என்ன நாங்களாம் இப்படி வாழ்கிறோம், நீ ஏன் இப்படி வாழ்கிற அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு இறைவன் இருக்கான், அவன் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கான், அதன்படி தான் நாங்கள் வாழணும்னு சொல்லும்போது தான் இப்படி ஒரு அல்லாஹ் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சிலை இருக்கா, அல்லாஹ் ஃபோட்டோ இருக்கா, அல்லாஹ்க்கு எங்கேயாவது கோயில் இருக்கா? ஒன்றும் கிடையாது. மக்காவில் போனாலும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. எதை வச்சு காட்டுவோம் நீ அல்லான்ட்டு? ரசூல்லா யாராவது பார்த்துருக்காங்களா? ரசூல்லாவோட ஃபோட்டோ இருக்கா? சரி, 1,24,000 நபிமார் இருக்காங்க, ஒரு நபியோடைய ஃபோட்டோ இருக்கா? எல்லாம் கதை. அவ்வளோ அந்த மாதிரி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதான் நினைப்பாங்க. நம்ம செயல்படும் போது உயிரே கொடுத்துட்டான்டா இந்த வேலைக்காக, அப்போ அது உண்மையாக தான் இருக்கும். என்ன அடித்தாலும் என்ன இது பண்ணாலும் இவன் இந்த கொள்கையில் பிடிவாதமாக இருந்தான், அப்போ இதுதான் இப்படி தான் மற்ற மக்கள் நம்மளை பார்த்து தீனை கற்றுக்குவாங்க. புரியுதா? நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய தீனை ஃபாலோ பண்ணி நாமளும் நாசமாக போகிறது இல்லாமல் அவங்களையும் நாசமாக அவர்கள் நரகத்தை விட்டும் ஓட நினைப்பார்கள். யார்? அந்த குற்றவாளிகள். நாமளும் குற்றம் செஞ்சால் நம்மளுக்கும் இதே கதை தான். ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேற முடியாது. அல்லாஹ்வுடைய சிறைச்சாலை கடுமையானது. அவர்களுக்கு நிலையான வேதனை தரப்படும். பர்மனண்ட், டெம்பரரி கிடையாது, ஒரு டைம் பீரியட் கிடையாது. 10 வருஷம் 15 வருஷம் கணக்கே கிடையாது. நிரந்தரமான நரகம் தரப்படும். திருடுபவர் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அவர்களுடைய கைகளை துண்டித்து விடுங்கள், இது அவர்களுடைய சம்பாதனைக்கான கூலி ஆகும். இப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே ஒரு குற்றவியல் சட்டத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இப்போ அங்கே ஓவராலாக ஒரு அட்வைஸ் அது பண்ணிவிட்டு அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், ஷரியத்து நமக்கு சொல்கிறான், நமக்கு தீன் கற்றுக் கொடுக்குறான். நான் சொன்னேன்ல, இந்த சூறா தான் தீனை நமக்கு கம்ப்ளீட் பண்ண தரக்கூடிய சூறா.